இயேசுவின் அருமை சகோதர சகோதரிகளை, இந்த இரண்டாம் அதிகாரமானது பாலை நிலத்தில் இஸ்ரேல் மக்கள் கழித்த அந்த 40 ஆண்டுகள் 38 ஆண்டுகள் சுற்றத்தை பற்றி விவரமாக அந்த அதிகாரத்தில் அவர் ஒரு கேப்சூலாக மறுபடியும் அதை எடுத்து வைக்கிறார். மோசே எவ்வாறெல்லாம் இந்த மக்களை வழி நடத்தினார், மக்கள் எவ்வாறு கடவுளை, அதாவது அவருடைய வார்த்தையை கேட்காமல் இருந்தார்கள், 38 ஆண்டுகள் கடந்து அவர்கள் எப்படி அதிலே மாண்டு போனாங்க, மறுபடியும் இவர்கள் அந்த நாடுகளை எப்படி கைப்பற்றினார்கள் என்று அந்த விவரங்களை எல்லாம் மறுபடியும் ஒரு ரீகாப்பாக நமக்கு எடுத்து வைக்கிறார். அந்த பாலைவன அனுபவத்தை மக்கள் கடவுளுடைய அந்த உடனிருப்பை உணர்ந்த நேரங்களை, அல்லது கடவுள் மக்களை ஒருபோதும் குறைவுபடாமல் வழிநடத்தி வந்தார் என்ற அந்த நல்ல எண்ண ஓட்டத்தை தான் இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையிலும் எவ்வளவுதான் நம்முடைய கஷ்ட நஷ்ட வாழ்க்கையிலே அந்த பாதையில் நடந்து வந்தாலும் நம்மை காக்கின்ற தேவன் நம்மை வழிநடத்தி கொண்டே இருப்பார், ஒரு குறையும் இல்லாமல். அந்த என்ன ஓட்டத்தோடு இந்த அதிகாரத்திற்கு செவிமடுப்போம். பின்னர் ஆண்டவர் எனக்கு சொல்லியபடி நாம் புறப்பட்டு செங்கடல் நெடுஞ்சாலை வழியாக பாலை நிலத்தில் பயணம் செய்து பல நாட்கள் சேயீர் மலைநாட்டை சுற்றி திரிந்தோம். அப்பொழுது ஆண்டவர் என்னிடம் உரைத்தது, நீங்கள் நெடுங்காலமாக இந்த மலைப்பகுதியில் சுற்றித் திரிந்தது போதும். இப்பொழுது வடக்கு நோக்கி செல்லுங்கள். மேலும் மக்களுக்கு நீ கட்டளையிட வேண்டியது, சேயீர் வாழ் ஏசாவினுடைய புதல்வர்களாகிய உங்கள் சகோதரர்களுடைய எல்லையை கடக்கப் போகிறீர்கள். அவர்கள் உங்களுக்கு அஞ்சுவார்கள். எனினும் நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களோடு தகராறு எதுவும் செய்ய வேண்டாம். ஏனெனில் அவர்களுடைய நாட்டில் ஓரடி நிலம் கூட உங்களுக்கு கொடுக்க மாட்டேன். ஏசாவுக்கு சேயீர் மலைநாட்டை உடைமையாக கொடுத்துள்ளேன். நீங்கள் அவரிடமிருந்து விலைக்கு உணவு வாங்கி உண்பீர்கள். அவ்வாறே நீங்கள் அவரிடமிருந்து விலைக்கு தண்ணீர் வாங்கி குடிப்பீர்கள். ஏனெனில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் நீங்கள் செய்த அனைத்திலும் உங்களுக்கு ஆசி வழங்கியுள்ளார். இப்பெரும் பாலை நிலம் வழியாக நீங்கள் நடந்து வந்திருப்பதை அவர் அறிவார். இந்த 40 ஆண்டுகளும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களோடு இருந்துள்ளார். உங்களுக்கு எதுவுமே குறைபடவில்லை. அதன் பிறகு நாம் சேயீரில் வாழும் நம் சகோதரராகிய ஏசாவின் மக்களிடமிருந்து புறப்பட்டு அரபா வழியாய் எலாத்துக்கும் எட்சியோன் கெபேருக்கும் சென்றோம். மீண்டும் புறப்பட்டு மோவாபு பாலை நிலம் வழியாக சென்றோம். அப்பொழுது ஆண்டவர் என்னிடம், நீ மோவாபை துன்புறுத்தாமலும் அவர்களோடு போரிட்டு தகராறு செய்யாமலும் இரு. ஏனெனில் அவர்களது நாட்டை உமக்கு உடைமையாக்க கொடுக்க மாட்டேன். மாறாக 6 பகுதிகளை லோத்தின் புதல்வருக்கு உடைமையாக கொடுத்துள்ளேன். முற்காலத்தில் ஏமியர் அங்கு குடியிருந்தனர். அம்மக்கள் ஆனாக்கியர் போன்று வலிமை மிக்கவர்கள், உயரமாய் வளர்ந்தவர்கள், எண்ணிக்கையில் மிகுதியானவர்கள். அவர்கள் ஆனாக்கியர் போல் அரக்கர்கள் என கருதப்பட்டார்கள். மோவாபியரோ அவர்களை ஏமியர் என்று அழைக்கின்றனர். முற்காலத்தில் ஓரியர் சேயீரில் குடியிருந்தனர். ஆண்டவர் தங்களுக்கு உடைமையாக கொடுத்த அந்த நாட்டில் இஸ்ரேல் செய்தது போல் ஏசாவின் மக்களும் ஓரியரை தங்கள் முன்னின்று வெளியேறி அழித்து அவர்கள் இடத்தில் குடியேறினர். இப்பொழுது எழுந்து சேரேது ஓடையை கடந்து செல்லுங்கள் என்றார். நாமும் சேரேது ஓடையை கடந்து சென்றோம். நாம் காதேசு பர்னேயாவினின்று புறப்பட்டு சேரேது ஓடையை கடப்பதற்கு ஆன காலம் 38 ஆண்டுகள். அதற்குள் அந்த தலைமுறையினுடைய போர் வீரர்கள் அனைவரும் ஆண்டவர் அவர்களுக்கு ஆணையிட்டு கூறியபடியே பாளையத்தினின்று அடியோடு அழிந்தொழிந்தனர். உண்மையாகவே அவர்கள் அனைவரும் அடியோடு அழிந்தொழியும் வரை ஆண்டவருடைய கை அவர்களுக்கு எதிராய் இருந்தது. மக்களுள் போர் வீரராய் இருந்த எல்லாரும் முற்றிலும் இறந்தனர். பின்னர் ஆண்டவர் என்னிடம் கூறியது, இன்று நீ ஆர் நகரை தாண்டி மோவாபினுடைய எல்லையை கடந்து செல்வாய். அப்பொழுது அம்மோனினுடைய புதல்வரை நெருங்கி வருவாய். நீ அவர்களை துன்புறுத்தாமலும் அவர்களோடு போரிட்டு தகராறு செய்யாமலும் இரு. ஏனெனில் அம்மோனியனுடைய நாட்டை உனக்கு உடைமையாக கொடுக்க மாட்டேன். மாறாக
அதை லோத்தின் புதல்வர்களுக்கு உடைமையாக கொடுத்துள்ளேன். ஏனெனில் அதுவும் அரக்கர்களின் நிலம் என கருதப்பட்டது. முற்காலத்தில் அங்கு அரக்கர்கள் குடியிருந்தார்கள். அம்மோனியர் அவர்களை சும்சியா என்று அழைக்கின்றனர். அம்மக்கள் அனாக்கியர் போன்று வலிமை மிக்கவர்கள், உயரமாய் வளர்ந்தவர்கள், எண்ணிக்கையில் மிகுதியானவர்கள். ஆனால் ஆண்டவர் அவர்களை அம்மோனியர் முன்னிலையில் அழித்தார். அம்மோனியரும் அவர்களை வெளியேற்றி தங்கள் முன்னின்று அழிந்து அவர்களது இடத்தில் குடியேறினர். இது ஆண்டவர் சேயீர் வாழ் ஏசாவினுடைய மக்களுக்கு செய்ததற்கு ஒப்பாகும். ஆண்டவர் ஓரியரை அழித்தார். ஏசாவினுடைய மக்கள் ஓரியரை வெளியேற்றிவிட்டு அவர்கள் இடத்தில் இன்று வரை வாழ்கின்றார்கள். அதுபோல் கட்சேரும் தொடங்கி காசா வரை வாழ்ந்த அவ்வியரை கப்தோரிலிருந்து வந்த கப்தோரியர் அழித்து அவர்கள் இடத்தில் குடியேறினர். இப்பொழுது எழுந்து பயணமாகுங்கள், அர்னோன் ஓடையை கடந்து செல்லுங்கள். இதோ எமோரியனும் எஸ்போனின் அரசனுமாகிய சீகோனையும் அவனது நாட்டையும் உங்களிடம் கையளித்துள்ளேன். அதை உடைமையாக்கிக் கொள்ளுமாறு அவனோடு போரிடுங்கள். உன்னை பற்றி திகிலும் அச்சமும் வானத்தில் கீழுள்ள எல்லா மக்களங்கள் மீதும் உண்டாகுமாறு இன்று செய்வேன். அவர்கள் உன்னை பற்றி கேள்வியுற்று நடுங்கி உன் பொருட்டு பதைப்பதைப்பார்கள். அப்பொழுது நான் கெதமோத்துக்கு பாலை நிலத்திலிருந்து எஸ்போனினுடைய மன்னனாகிய சீகோனிடம் தூதரை அனுப்பி நல்லுறவு செய்தியுடன் சொன்னது, நாங்கள் உமது நாட்டில் நெடுஞ்சாலை வழியே நடந்து செல்ல அனுமதி கொடும். வளமோ இடமோ திரும்பாமல் நெடுஞ்சாலையில் மட்டும் நாங்கள் செல்வோம். நீர் எமக்கு உணவை விளைக்கு தாரும், நாங்கள் உண்போம். எமக்கு நீரை விளைக்கு தாரும், நாங்கள் பருகுவோம். நாங்கள் கால்நடையாய் கடந்து போக மட்டும் அனுமதி கொடும். சேயீரில் வாழும் ஏசாவின் மக்களும் ஆர் நகரில் வாழும் மோபாவியரும் எமக்கு அனுமதி கொடுத்தது போல் யோர்தானை கடந்து எங்கள் கடவுளாகிய ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்க இருக்கிற அந்த நாட்டிற்கு செல்வதற்கு அனுமதி கொடும். ஆனால் எஸ்போனின் மன்னன் சீகோன் தன் நாட்டின் வழியே கடந்து செல்ல தமக்கு அனுமதி அளிக்கவில்லை. இன்றும் இருப்பது போல் அவனை கையில் ஒப்படைக்கும் பொருட்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் அவன் மனதை கடினப்படுத்தியிருந்தார், அவன் இதயத்தையும் கல்லாக்கியிருந்தார். அப்பொழுது ஆண்டவரினிடம், இதோ சீகோனையும் அவன் நாட்டையும் உன் கையில் ஒப்படைக்கிறேன். அவனது நாட்டை உடைமையாக்கி கொள்ளுமாறு அதை கைப்பற்றத் தொடங்கு என்றார். சீகோன் தன் மக்கள் அனைவரோடும் நம்மை எதிர்கொண்டு யாகாசில் போரிட புறப்பட்டு வந்தான். நம் கடவுளாகிய ஆண்டவர் அவனை நம் கையில் ஒப்படைத்தார். நாம் அவனையும் அவன் புதல்வரையும் அவன் குடிமக்கள் அனைவரையும் முறியடித்தோம். அச்சமயம் அவனுடைய நகர்கள் அனைத்தையும் கைப்பற்றி அங்கிருந்து ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் யாவற்றையும் தப்பிவிடாமல் அழித்தொழித்தோம். கால்நடைகளையும் நாம் பிடித்த நகர்களினுடைய கொள்ளை பொருட்களையும் நமக்கென சூறையாடினோம். அர்னோன் ஓடையில் ஓரத்தில் உள்ள அரோயோரிலிருந்தும் ஓடையை ஒட்டியுள்ள நகர்களிலிருந்தும் தொடங்கி கிளையாத்து வரை நம்மை எதிர்த்து நிற்கக்கூடிய அரண்சூழ் நகர் எதுவுமே இருந்ததில்லை. நம் கடவுளாகிய ஆண்டவர் எல்லாவற்றையும் நம் கையில் ஒப்படைத்தார். ஆனால் நம் கடவுளாகிய ஆண்டவர் கட்டளையிட்ட இடங்கள் அனைத்தையும், அம்மோனியனுடைய நாட்டையும், யாப்போகு ஓடை கரையிலுள்ள ஊர்களையும் மலைநாட்டு நகர்களையும் நீங்கள் அணுகவில்லை. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.